தனுசு ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே அந்த விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி வர்றார். தனு ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் உங்களுடைய ராசியில வர்றதுனால மிகப்பெரிய அளவுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து அந்த செவ்வாயை பார்க்கறதுனால அந்த தன்னம்பிக்கை ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வளர்ச்சியை கொடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு தங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த போராட்டம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்குகளை அடையக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கும். இவர்களினுடைய கனவுகள்லாம் ஒரு சிறிய ஒரு கனவுகளாக இருக்காது, ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்காக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ல பெரிய அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இவர்கள் வின் பண்ணுவதற்குண்டான சில முயற்சிகளை எடுப்பாங்க. அடுத்து வேலை ரீதியான சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே நம்மளை விட்டா இந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு யாருமே வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அந்த பொசிஷன் லெவலை அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியாக இவர்களுடைய இலக்குகள் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு இருக்கும். அந்த இலக்குகளை மிகவும் ஒரு சாதகமாகவும் ஒரு துரிதமாகவும் அடையக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி. இந்த 45 நாட்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு, இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் கூட அந்த செவ்வாய். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே பயணிக்கும் போது அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்க பேர்ல அப்படியே உங்களுக்கு மாறுவதற்குண்டான ஒரு தருணம். கடந்த காலத்துல அந்த சொத்துக்களை கொடுக்கறதுக்கு உங்களுடைய அங்காளி பங்காளிகள் ஒரு வழக்குகளை தொடர்ந்திருந்தாலும் கூட இந்த காலம் அவர்களே முன் வந்து உங்களுக்கு அதற்குண்டான சில பாகங்களையும் ஒரு பங்குகளையும் கொடுப்பதற்குண்டான ஒரு தருணம். உங்களுக்கு உண்டான பங்கு, உங்களுக்கு உண்டான ஷேர் அப்படின்றது உங்களுக்கு எளிதாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பெண்களுக்கு, தனுசு ராசி பெண்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அதிகப்படியான ஒரு லைஃப் சேஞ்சஸ கொடுக்க போகுது. இந்த லைஃப் சேஞ்சஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல மிகப்பெரிய ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல இந்த தனுசு ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா கணவன் கிட்ட நிறைய ஒரு பாசத்தை வச்சிருப்பாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்காத அளவுக்கு அவர்களுடைய களத்துல மிக பெரிய அளவுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டம் அந்த கணவனால இவர்களுக்கு ஒரு நன்மைகளும் இவர்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை திருமண உறவுகள்ல கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த திருமண உறவு அப்படின்னு சொல்லும் போது இந்த நேரத்துல இந்த தனுசு ராசி என்பவர்கள் புதிதான ஒரு திருமண வாய்ப்புகள் கூட கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. கடந்த காலத்துல திருமண வாய்ப்புகள்ல வரன்கள் தட்டி போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் துரிதமான ஒரு வரன்கள் கிடைத்து அதற்குண்டான மேரேஜ் வரைக்கும் போகிறதுக்குண்டான ஒரு அமைப்புகளை எளிதாக அடைவதற்குண்டான ஒரு தருணம் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இந்த குருமங்கள யோகமாகப்பட்டது அந்த திருமண வரன்கள் தேடுறதுல ஒரு துரிதமான ஒரு முயற்சிகளை கொடுத்து அங்க ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த காலகட்டம் வெளிநாடு செல்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் தனுசு ராசியிலேயே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த பெற்றோர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் மிகவும் ஒரு அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குழந்தை பிறந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சிகள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றங்கள், உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கைகள் திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம். நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக காதல் செய்த சில விஷயங்கள் கூட இப்போ உங்களுடைய பெற்றோர்களின் சம்மதத்தோடு அது திருமணங்களாக மாறுவதற்குண்டான ஒரு அமைப்புகளை இந்த தனுசு ராசி என்பவர்கள் பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பாசமே பாத்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு பாசமாக இருக்கும். செவ்வாய்ன்றது ஒரு முரட்டுத்தனமான ஒரு காரகத்துவத்தை சார்ந்தது. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்றதுனால அந்த பாசத்தை வைப்பீங்க. கண்மூடித்தனமான ஒரு பாசம் அப்படின்றது இந்த இடத்துல இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
தனுசு ராசி என்பர்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல நல்ல வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமிகு காலமாக தான் உங்களுடைய விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடு சென்று விளையாடுவதற்கு உங்களுடைய அதாவது உங்களுடைய இதன் சார்ந்து அந்த விளையாட்டு சார்ந்து ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால இந்த தனுசு ராசி என்பர்கள் தொழில் ரீதியான முன்னேற்றம், உங்களுடைய சுய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், அடுத்து திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், இந்த மாதிரியாகலாம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த 45 நாட்களுக்கு இருக்க போகுது. இந்த 45 நாட்கள்ல உங்களுக்கு திருமண வரன்களும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த வரன்கள் அதே மாதிரியாக ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸா ஒரு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியா உங்களுக்கு வரன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மீடியால உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு உழைப்பு போடக்கூடிய ஒரு தருணம். செவ்வாயும் பாத்தீங்கன்னா ஒரு உழைக்கும் காரகத்துவத்தை சேர்ந்த ஒரு கிரகம் தான். அதனால அந்த உழைப்பு அப்படின்றது ஓய்வில்லாமல் ஒரு 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருப்பீங்க. ஏன்னா வாய்ப்புகள் தான் இப்போ தேடி வரக்கூடிய ஒரு நேரம். அந்த வாய்ப்புகள் இருக்கும் போதே உழைக்கிறதுக்கு உங்களுடைய மைண்ட் செட் தயாராயிடும். நம்ம ஒரு கடின உழைப்பு உழைக்கணும், நம்மளுக்கு வாய்ப்புகள் வரும்போதே நம்ம நல்லா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா அந்த உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மீடியா சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த தனுசு ராசி என்பவர்கள் உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய குருமார்களை தாராளமாக பிரார்த்தனை பண்ணலாம். அந்த குருமார்களோட ஐயப்பன் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐயப்பனை நிறைய பிரார்த்தனை பண்ணும்போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க உங்களுடைய மெசேஜ் பண்ணலாம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.